வணக்கம் மக்களே. டிஎன்ஏ 2024 அதுல ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26,678 ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து 10ஆம் தேதி வருது. ரவுண்ட் 2ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 10ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க, எத்தனை பேருக்கு காலேஜ் அலாட் ஆகல, என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் ரவுண்ட் 1ல எலிஜிபிளா எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 26,678 ஸ்டூடெண்ட் வந்து உள்ள இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணது எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ லாகின் ஓபன் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க அப்படின்னா 22,699 ஸ்டூடெண்ட். இதுல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எதுவுமே பண்ணல, ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட் எவ்வளவு அப்படின்னா 3,979 ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் 1ல ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது 26,678 ஸ்டூடெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3,979 ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இந்த 22,699 ஸ்டூடெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங்க்கு டிஎன்ஏல சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதுல அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எவ்வளவு பேருக்கு அப்படின்னா 21,408 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கு. அப்ப 21,408 ஸ்டூடெண்ட் போக ரிமைனிங் ஸ்டூடெண்ட் 1,291 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட் கேட்டகரியில வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க 26,678 ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து ஒரு 1,291 ஸ்டூடெண்ட் வந்து நாட் அலாட்டட் வந்திருக்கிறாங்க. நாட் அலாட்டட்னா இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியா போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து காலேஜ் வந்து மைண்ட் செட் அப்படியே பார்த்துட்டு தப்பா, அதாவது வந்து அந்த காலேஜ் போறதுக்கே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. அந்த காலேஜ்ல ஃபீஸ் அதிகமா இருந்திருக்கு, இல்ல பிளேஸ்மெண்ட்டே இல்ல, ஏதோ ஒரு நேம் சேக்காக அந்த காலேஜ் மேல போட்டாங்க. பட் அந்த இப்போ வந்து என்னன்னா அந்த போட்ட காலேஜ்ல இருந்து கீழே போக முடியாது, மேலதான் போகுது. அதனால இவங்க என்ன பண்ணா மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஆப்ஷன் 3A இவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது எனக்கு இப்ப கிடைச்ச காலேஜ் வேண்டாம், அப்போர்ட் மூவ்மெண்ட்ல எனக்கு காலேஜ் கிடைச்சா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காலேஜே எது கிடைக்காத இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்போர்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்க போட்ட லிஸ்ட்ல வந்து ரொம்ப கம்மியான லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ப்ராப்ளமே. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத காலேஜ் கொடுத்து அது கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த காலேஜ் நான் போக மாட்டேன் அப்படின்னு மைண்ட் செட் வச்சிருக்கிற ஸ்டூடெண்டா இருந்திருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு 1,291 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாட் அலாட்டட் வந்திருக்கு. அதுல நம்பர் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்த ஆப்ஷன்ல செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட், நான் எனக்கு கிடைச்ச காலேஜை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஒருவேளை அப்போர்ட் மூவ்மெண்ட்ல எனக்கு ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 6,870 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது மாதிரி வந்திருக்கு. இவங்க எல்லாம் வந்து 10ஆம் தேதிக்குள்ள போயிட்டு 7ஆம் தேதிக்குள்ள போயிட்டு டிஎஃப்சி சென்டர்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த 6,870 ஸ்டூடெண்ட் அவங்க தான் வந்து எதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கிடைச்ச காலேஜ் நான் அப்படியே எடுத்துக்கிறேன், அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தான் அலாட்மெண்ட் அப்படின்னு ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் அப்படின்னா 10,890 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல டைரக்டாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து எங்க போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ற இடம் வந்து காலேஜ், இவங்க வந்து எங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா டிஎஃப்சி சென்டர். இவங்களுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா 7/8/2024 போய் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த 6,870 இருந்தும் 10,890 வந்து ரிப்போர்ட் பண்ணாத இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீட்டு கேன்சல் ஆயிரு, அவங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து இந்த ஆப்சென்ட் கவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வந்து ரவுண்ட் 1லயே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. ரவுண்ட் 2 போற ஸ்டூடெண்ட் தெளிவான ஒரு கரெக்டான சாய்ஸ் கொடுங்க. உங்களுக்கு சாய்ஸிஸ்டுக்கான ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து எங்களை ஃபாலோ பண்ணலாம், எங்களுக்கும் கால் பண்ணலாம். 8946082559 வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்களே சாய்ஸிஸ் போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா www.getyourcollege.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க விசிட் பண்ணி நீங்களே ஒரு சாய்ஸ் சிஸ்டம் போட்டுக்கலாம். ஸோ ரவுண்ட் 2ல வர ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்சென்டிஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல ஆப்சென்ட் ஆவாங்க. பட் சாய்ஸிஸ்ட் நாட் அலாட்டட் கேட்டகரி வந்து கம்மியாகணும் அப்படின்னா நீங்க நம்பர் ஆஃப் காலேஜஸ், நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். டாப் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு கம்மியான கட் ஆஃப் இருந்தாலும் ஒரு 165 இருந்தாலுமே
ஒரு மெக்கானிக்கல், மெக்கன் ஆட்டோமேஷன், ட்ரிபிள் இஎன்ஐ, பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி உங்களுக்கு எது ரிலேட்டடா எந்த காலேஜ்ல கிடைக்குதோ அதை நீங்க ட்ரை பண்ணி எடுத்து பண்ணீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. போக போக அந்த 4 இயர்ஸ்ல நீங்க உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆயிடலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் ஆல் த பெஸ்ட். பாய்.